தச்சு முடிச்சதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் இப்படி தான் வந்து சரியான அளவு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளவுஸுன்னு இருந்தால் எல்லா அளவுகளையும் நம்ம ஒன்று விடாமல் செக் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸில் என்னென்ன மாதிரி அளவுகளை நம்ம செக் பண்ணியிருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வருது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக இதில் வந்து ப்ளவுஸில் 3 அளவுகளை எந்த அளவில் நம்ம வந்து இந்த மாதிரி அளந்து தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எந்தெந்த அளவுகளை நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேம் அளவாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். எந்த இடத்துலையும் க்ரீசஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா அளவுகளையும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் இருந்து மற்ற அளவுகளை எப்படி இது வரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சின்ன விஷயம் மற்ற நம்ம ட்ரெஸ்ஸோட அளவுகளில் எந்தெந்த அளவுகளாக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், இந்த வாரம் ஃபுல்லாகவே வெறும் பர்பிள் தான். இந்த நியூ இயர் பிறந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ளவுஸ் தைச்சிட்ருப்பேன். ஸோ இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கலர் போல். எல்லோரும் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி கலர் ஷேர்டில் தான் வந்துட்டு நிறைய ப்ளவுஸு, ட்ரெஸ்ஸஸ், லெகங்கா, சுடி நானும் பார்க்குற இடம் எல்லாமே இந்த கலர் தான் வந்து நிறைய இருக்குது. நானே நிறைய ப்ளவுஸ் வந்து இந்த மெத்தடில் இந்த கலரில் வந்து நான் தைச்சிட்டேன். ஸோ அவங்க இப்போ மறுபடியும் இது இப்போ பொங்கலுக்கு அகைன் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனை சாரீ வந்து இந்த கலர்லேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டுமே எனக்கு இந்த கலரில் ஒரு 3 சாரீ கிட்ட வந்தது. ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏற்கனவே இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றது உங்க கூட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைட் தான் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெம்மிங் கிடையாது. ஸோ பயாஸ் பீஸ் வச்சும் நம்ம வந்து இதில் கூட ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த அவங்களோட நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு நான் திருப்பிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டது அப்புறமா இந்த மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி சுற்றி தையல் போட்டுட்டு வரீங்க, அப்படி பின் பண்ணிக்கலாமே அங்கங்கே டாட் பிடிக்கிறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா நான் இந்த மாதிரியே தைச்சி பழகிட்டேன். இப்போ புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா நான் இப்போ டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து அந்த இடத்த சுருக்கம் வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாழி ஆக போகுது, ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் அது மாதிரி தான் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் மாறாமல் இந்த மாதிரி ஒரு தையலை சுற்றி போட்டுக்குங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்போ தைக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு தையலை ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கட்டிங் பண்ணும்போதே இவங்களுக்கு சென்ட்ரு டாட்டுக்கான அளவுகளை நான் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த அளவுகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒல்லியானவங்க 32 ப்ளவுஸ் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் தான் இவங்களுக்கு வந்து சென்ட்ரு டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா நான் டோட்டலாகவே 2 தான் வச்சுருந்தேன். ஆனால் உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். என்கிட்ட மேரேஜ் ஆகாத கேர்ள். ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும், கப் ஷேப் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் ஷேப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து காலேஜிலலாம் நிறைய பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்குது. அவங்களாமே வந்து இந்த மாதிரி செட் சாரீ மாதிரி வந்து நிறைய வந்து இந்த கலர்லேயே வந்துட்டு எடுத்து நிறைய இந்த மாதிரியே தைச்சிட்டு போடுறாங்க. ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த கலர் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் தைச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சென்ட்ரு டாட்டில் ஒரு சின்ன டிப்ஸு தரேன். இப்போ இது மாதிரி வச்சு மடக்கி ஒரு தையல் போட்டுக்குங்க. தையல் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி இந்த சென்ட்ரு டாட்டை வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அப்போ போடும்போது கொஞ்சம் குட் ஃபினிஷிங் இருக்க மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவு.
ஸ்லீவில் இவங்களுக்கு வந்து இதேமாரி பார்டர் தான் வந்திருந்தது. இந்த பார்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு ரன்னிங் ஸ்டோன் வந்து வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து ஹெம்மிங்க்கான துணியை விடாமல் அப்படியே வச்சு திருப்பி தைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கூட இது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஹெம்மிங் போட்ட மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆனால் தான் நான் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்லீவில் லைனிங்கை வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே திருப்பி படிமான தையல் போட்டதுக்கப்புறமா இப்படியே போட்டுக்கங்க. உள்பக்கமாகவே இந்த படிமான தையலை போட்டுக்கங்க. அப்போ தான் மேலே வந்து நம்மளுக்கு வந்து தையல் போட்டது எந்த ஒரு இதுவும் தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ உள்ளே இருக்கு இல்லையா கிளாத்து, இது ஒரு 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம ஹெம்மிங் எவ்வளோ கொடுப்போம் நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு இல்லை நார்மல் ப்ளவுஸ்க்கு, அந்த ஹெம்மிங் அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே தையல்லாம் போட தேவையில்ல. இப்போ லைனிங்கோட மெயின் பீஸை வச்சு இதேமாரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரஸாக இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெம்மிங் பண்ண ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு துணி விலகி லைனிங் பீஸ் வந்து சுருட்டிக்கிட்டு வராமலும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்த பீஸும் வந்து நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். 2 ஸ்லீவுமே வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்திருந்தது. நானும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளவுஸ் வந்து லைனிங் ஹெம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும். கொஞ்சம் குட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபினிஷிங்காக தைக்கும்போது நம்மளே அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கு இந்த கலர் பர்சனலாகவே பிடிச்ச கலர் தான், டிசம்பர் பூ கலர். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த உடனே இந்த ப்ளவுஸை தைச்சிடணும் அப்படின்றதுக்காகவே நான் நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மோரோவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை வந்து நான் தைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் நெக்லாம் கிடையாது, மேலே தான் இருந்தது. பட் இந்த மாதிரி வெத்தலை கொடி மாதிரி ஒரு ஷேப் வரும் இல்லையா, வெத்தலை இலை மாதிரி ஒரு ஷேப் வரும் இல்லையா, அந்த ஷேப் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ரன்னிங் ஸ்டோன் வச்சு தைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ தைச்சதுக்கப்புறமா இப்படி ஒரு கட் போட்டுக்குங்க. இது வந்து நம்ம திரும்பினதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் இருக்கிற அதே ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்பக்கமாகவே வர படிமான தையலை நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த பொங்கலுக்கு நம்ம சுறுசுறுப்பாக வேகமாக தைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து நாங்கன்னு சொல்கிற பாருங்க, ப்ளவுஸை வந்து நீங்கள் வந்து நைட்டே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தவங்களே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் 2 ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்து வைப்பேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிசுறு வரும். இந்த மாதிரி டிஷ்யூ சாரீ மாதிரி இருக்கு இல்லையா, பட்டு சாரீ மாதிரி, இதெல்லாம் வந்து நிச்சயமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஓரலாக் போடுறதுக்கு டைம் இல்லை வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இன்விசிபிளாக வந்து வராது, பிசுரோட வராது. நம்மளும் வந்து தையல் போட்டதும் தெரியாது, உள்ளே வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இப்படி வந்து நான் எப்படி வந்து வீடியோவில் வச்சு தைக்கிறேனோ அதேமாதிரி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கோட பேக் பீஸோடு அட்டாச் பண்ணிட்டோமா, அடுத்தது ஃப்ரண்ட் பீஸை ரெடி பண்ணி வச்சுருந்தோமா, அந்த ஃப்ரண்ட் பீஸை தான் இப்போ வந்து இப்படி வந்து உள்பக்கமாக வச்சு திருப்பி தையல் போட போகிறோம். இப்போ அது திருப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேலே வந்து எப்பயும் போல் ப்ளவுஸ் தைச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும். இப்போ பாருங்கள் இப்படி தான் வரும். ஸோ அடுத்த சைடும் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதும் காமிக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பிசுறு தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு, பிரிஞ்சிக்கிட்டும் வராது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை போட்டுக்குங்க, அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஓவர்லாக் அடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இன்னும் ஸ்லீவ்லாம் வந்து எப்படி வந்து ஓவர்லாக் போடாமல் உள்ளே வந்து இன்வெர்ட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ
ஃபுல்லாக வந்து தைச்சதுக்கப்புறமா மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. இந்த தையல் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இன்கேஸ் வந்து நம்ம இன்னும் பேக் வந்து இடுப்புக்கிட்டலாம் மடிக்கல இல்லையா? இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு சுற்றி தையல் போட்டு அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்ட மடித்து தைக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது. க்ரீசஸ் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆம்கோல் கிட்டலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம். தைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு நிறைய விஷயங்கள உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கழுத்து அகலம் வைக்கக்குள்ள நம்ம ஷோல்டர் அகலம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த கொஸ்டின்ஸ். என்கிட்ட கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வர டவுட்லாம் இருக்கும். ஸோ நல்ல டீப் நெக் போடும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கழுத்தோட அகலத்துக்கு நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து உள்வெட்டு எடுக்கணும் அப்படின்றதும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட அது கட்டிங் பண்ணும்போது உங்ககிட்ட தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். இதெல்லாம் வந்துட்டு டீப் நெக் வரும்போது என் முதுகுக்கிட்ட எனக்கு வந்து பின் கையில் வந்து சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசைன் ப்ளவுஸ் போடும்போது தைக்கும்போது அழகாக இருக்குது. போட்ட ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. போக போக பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து மாறி கழுக்கிட்ட இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டும் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் இந்த வீடியோவிலேயே நான் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறேன் நான். இருந்தாலும் அதை கட்டிங் பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பட்டி பீஸ்க்கு தேவையான அளவுக்கு துணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸோட லைனிங் கலர்லேயே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உள்ளே வைக்கிற பீஸு அதையே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட சம் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த இடத்த நம்மளுக்கு வந்து சுருட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து கலர் வந்து ஒரே சேம் கலராக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்த ஒரு தனியாக தெரியாது. அதனால் வந்துட்டு உள்ளே வந்து சேம் கலராகவே நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இன்னொரு கமெண்ட் வந்து வந்திருந்தது. இது மாதிரி வந்து நான் எப்படி தான் தைச்சி போட்டாலும் என் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டு ஹூக்கு போடும்போது நிச்சயமாக வந்து பட்டி பீஸ் வந்து முறுக்கிக்கிட்டு உள்ளே மடக்கி தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ லாஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதை வந்து இன்னும் வந்து கரெக்டாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இடுப்புக்கிட்ட லாஸ்ட்டு ஹூக் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஒரு இந்த ப்ளவுஸ் தைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹூக் தைக்கிறதுலேயும் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். என்கிட்ட ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு விஷயமா இருந்தாலும் ஹூக் காஜாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்கணும். அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ஹூக்கு காஜா வந்து கட்டுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங்கை கொடுக்கும் ப்ளவுஸுக்கு. ஸோ அதுவும் சம்டைம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் பட்டி பீஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த பீஸ் அட்டாச் பண்ணும்போது முக்கியமாக பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். கொஞ்சமாக வந்து அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்த ட்ரையாங்கிள் மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மேஜிக் ஒன்று வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது நிறைய பேர் செய்கிற விஷயம் தான். இப்படி வந்து தைச்சிட்டு பார்க்கும்போது அது அந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி முன்னாடி வந்து கொஞ்சமாக துணி விட்டுட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதாவது வந்து நேராக வரும். ஒரு சிலவங்களுக்கு அது தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளே போயிடும் கிளாத்து, இல்லைனா வெளியே வந்து நீட்டிட்டு நிற்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சதுக்கான ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. அதை கட் பண்ணிட முடியும். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த அளவுக்கு துணி மீறுது இல்லையா, இதுவும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டே வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுற அளவுலேயே பட்டியோட அளவும் போட்டு வெட்டிடுவோம். பட் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் டாட் பிடிக்கிறோம். அந்த டாட்டோட 2 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த பட்டியில் வந்து எக்ஸஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் சொல்லுவேன், நான் தைச்சதுக்கு அப்புறமேட்டா தான் வந்து பட்டியோட அளவை வச்சு நான் மார்க் பண்ணுவேன். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்தது இவங்க வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஹூக்கு காஜாக்கான மடிக்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற சைடோட உயரம், அடுத்து வந்து ஃப்ரண்ட்டோட உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம தைக்கிறோம். இது வந்து 1 பக்கம் வந்து நான் வச்சு தைச்சிடுறேன். தைச்சதுக்கப்புறமா அடுத்தது பேக் பீஸையும் வச்சு நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு பக்கம் நான் முடிச்சதுக்கப்புறமா இதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற
வர பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம வந்து இதே அளவு நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீஸ்லேயும் பாருங்கள், இந்த சைடில் அந்த 1 இன்ச் அளவுக்கு மீறுதா, இதையும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். எப்பயுமே வந்துட்டு இந்த இந்த பீசஸ்லாம் வருது, இது மீறுறதுனால நம்ம வந்து பட்டியை வந்து உள்ள டாட் பிடிக்கிறது இன்னமும் இது வந்து மீறுதுன்னாலே ஒரு குழப்பம் ஆகிடுறாங்க புதுசாக தைக்கிறவங்க. ஐயோ இது ஏன் மீறுது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி ஆம்கோல் கிட்ட நம்மளுக்கு வந்து கரெக்டாக துணியை வந்து விடுறதுக்கு பதில் கொஞ்சம் 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஆம்கோல் கிட்ட எக்ஸஸாக துணி வந்து கையோட துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. கையில் துணி வந்து தைக்கிறதுக்கு வேணும் 2 இன்ச்சஸ் விடுவோம், அதுவே வந்து நம்ம சைடில் வந்து விடுறத மறந்து கட் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாமல் தைரியமாக ப்ளவுஸை தைக்க பழகுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் முடிச்சுட்டேன், இது அடுத்த பக்கமும் முடிச்சதுக்கப்புறமா 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா நீங்கள் வந்து ஹூக்குக்கான பட்டியும் காஜாக்கான பட்டியும் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த நீட்டு ஒரு சம் பீப்புள்ஸ் வந்து எனக்கு வந்து நீட்டாக ஹூக்கும் காஜாவும் வந்து மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் தான் உயரம் இருக்கணும். அதுக்கும் மேலே வைக்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்கும் கம்மியாகவும் வைக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கும் கம்மியாக வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பட்டியோட அளவை கம்மி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கம்மி பண்ணிடுறாங்க. அப்புறம் மேலேருந்து நெக்கை வந்து நல்லா வந்து டீப் நெக்காக வச்சுட்டு கீழே வந்து பட்டியோட அளவை வச்சு கம்மி பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டிக்கான அந்த இடத்த வந்து இடமே இருக்காது. அது வந்து நல்லா சுருட்டிட்டு மேலே போயிட்டு அந்த இடத்துக்கான நம்ம ஜாக்கெட் போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 டாட் ப்ளவுஸ் தான் போடணும். அதாவது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அது மாதிரி இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா டீப் நெக் வைக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல டீப் நெக் இருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சென்டரில் ஹூக் பட்டியோட உயரமே எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு இல்லை 4.5 இன்ச்சு இதுதான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. நார்மலாக ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் 30லேருந்து 34, 36 வரைக்குமே நீங்கள் 5.25 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வழிஞ்சி வராது. அதாவது 36, 38, 40 கிட்ட வச்சிங்கன்னா 6 இன்ச்சு வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் வழிஞ்சி வராது. அடுத்தது 40, 42, 44 அப்படிலாம் வருது அப்படின்னா 6.25, 6.5 அது வந்து கொஞ்சம் புஷ்டியாக கொஞ்சம் சத்தாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து இறக்கி போடணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா 6.5 வரைக்கும் வைக்கலாம். இன்னும் மேக்ஸிமம் வந்து எனக்கு இன்னும் நல்ல இறக்கம் வேணும், நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் டீப்பாக போனால் 7.5 மேலே ஃப்ரண்ட் நெக்கை இறக்கவே இறக்காதீங்க. நிச்சயமாக அது வந்து ஷோல்டரை கண்டிப்பாக வந்து ஷோல்டர் வந்து வழிஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஷோல்டரை வந்து கழுத்து பீஸை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். நீங்கள் அப்போல்லாம் ஃபஸ்ட்டுலாம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரு பட்டி பீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட்டன் பீஸ் ஹூக்கு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உடம்பு தனியாக கை தனியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஏற்றுவாங்க. அந்த மெத்தட் தான் வந்து அப்போல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அதுவும் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸோட ஷேப் கொடுக்குற ப்ளவுஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணதும் இந்த இடத்த வந்து கைக்குழி எடுப்போம் இல்லையா, அது வந்து அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கைக்குழி எடுங்க. என்கிட்ட நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும் போதே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்ள முன்பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வெட்டுவோம். அதே மாதிரி இதில் ஒரு 3/4 இன்ச்சு டோட்டலாக இதுவும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ டோட்டலாக நம்ம வந்து கைக்குழி அந்த ஆம்கோல் கிட்ட அந்த லூஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு அவ்வளோதான். ஒன்று வந்து நீங்கள் பாடி பீஸில் வந்து உள்ளாழம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு எடுங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் எடுக்காதீங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழி ஒன்று வந்து இழுத்து நம்மளுக்கு லூஸ் அதிகமாக கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் ஹூக் போடும்போது நம்ம இழுத்து போட்டோன்னா கைக்கிட்ட கண்டிப்பாக ஒரு மாதிரி ஸ்டெப்பாக ஒரு சுருக்கம் வரும். இது நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து இது வந்து ப்ளவுஸ் போடுறவங்களுக்காக நம்ம வீடியோ போடுறோமா இல்லை தைக்கிறவங்களுக்காக வீடியோ போடுறோமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும்போது நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து
கைக்குழி ஆழம் எடுக்கிறது கரெக்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நான் 2 ஸ்லீவுமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஷோல்டரோட அளவு இருக்கு இல்லையா, ஸ்லீவ் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க ஷோல்டரோட அளவை செக் பண்ணிக்கிங்க. அதை வந்து நீங்கள் வந்து கடைசியாக வந்து பயாஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்து கழுத்து பீஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா ஷோல்டர் அதிலேருந்து அளந்து எந்த அளவுக்கு ஷோல்டர் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஷோல்டர் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கழுத்தோட அகலமும் கரெக்டாக இருக்கும், ஷோல்டரோட அளவும் கரெக்டாக இருக்கும். நம்ம கைக்கு எவ்வளோ துணி தேவைப்படுது நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே கோடு ஒன்று டிசி இருந்ததுன்னா புள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா அது மேலேயே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு ஈவனாக வந்து வரும். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறையா தச்சு பழகுனதுனால எனக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். அதனால் நான் வந்து அதே அளவை நான் வந்து ஃபாலோ பண்ணி தைக்கிறேன். புதுசாக தைக்கிறவங்களுக்காக இந்த ஐடியாலாம் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தையல் கையில் மட்டும் எப்பயுமே நம்ம 2 தையல் போடணும். இதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டது தான். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஒரு தையல் போடணுமா 2 தையல் போடணுமா? என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க கிட்டத்தட்ட 3 தையல் போடுவாங்க. 3 இல்லை 4 தையல் போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நான் ப்ளவுஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு தைச்சவங்க போட்டப்ப அக்கல் கிட்டலாம் பிடிச்சி கிழிச்சிட்டு வந்துடுச்சு. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி அதனால் நான் தையல் வந்து 2, 3 அதிகமாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. பட் அது வந்து அதை மாதிரி பண்ணாதீங்க. அப்போ அந்த தையலோட அந்த ஊசியோட இறக்கம் போக போக என்ன ஆகும்னா அந்த துணி விலகி இன்னும் 2 தான் பிச்சுக்கிட்டு வரும். நம்மளுக்குன்னு ஒரு அளவு அந்த துணிக்கான தையலுக்கான 2 தையல் போதும். அதுக்கு மேலெலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல தையலை வந்து நல்லா 3 இல்லை 4 வச்சுட்டு தையலை நல்லா நீட்டாக வச்சு போடுவாங்க, பெரிய தையலாக வச்சு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தையல் வந்து அந்த துணி வந்து பிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக நைட்டிலாம் அதுக்கு தான் நம்ம மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ அந்த மாதிரி கேப் வச்சுப்போம். அது எதுக்காக ரீசன் சொல்லிட்டு தெரியல. சின்ன தையல் வச்சு தைச்சி முடிச்சிடலாம். அதுவே நீங்கள் வந்து நல்ல பிராண்டடான ஒரு ட்ரெஸ்ஸஸ் போய் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அழகாக 2 தையல் போட்டு ஓவர்லாக்லாம் போட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இதுதான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆம்கோல் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியவே நீங்கள் அளந்துக்குங்க. இது நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வைக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சைடில் ஆம்கோல் கிட்ட ஒரு டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட் வந்து ஆம்கோல் ரவுண்டு அளக்கும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அதே அளவு வந்து தைக்கிற ப்ளவுஸ்லையும் இருந்துருச்சு அப்படின்னாலே எனக்கு ஒரு சந்தோஷமாயிடும். நம்ம தைக்கிற ப்ளவுஸ் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஆம்கோல் வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த வரைகிறோம் இல்லையா அந்த எள்ளு மாதிரி வருது பாருங்க அதிலேருந்து நீட்டாக ஆம்கோல் பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கவே கூடாது. அந்த டாட் பிடிக்கும்போது கீழே பிடிக்கிற டாட்டும் ஹூக்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டையும் 2த்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாட் சைடில் இருக்கிற டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்த வருதோ அதுதான் ஆம்கோலோட டாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸ் டெய்லர்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன குட்டியான ஒரு விஷயந்தான். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட பேசிக்கினே இதில் நான் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்பீட் பண்ணலை இல்லை எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணவே இல்லை. கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் டைம் வச்சு தைச்சிருந்தேன் அந்த லைனிங் ப்ளவுஸு. எவ்வளோ நேரம்னு பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிலாம் சொல்லிட்டு. எனக்கு இந்த எதுவுமே மாடல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி தைக்கிறதுக்கு எனக்கு 35 மினிட்ஸு கரெக்டாக ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வீடியோ ஏன் 27 மினிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க. வீடியோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை ஸ்லீவ்லாம் இன்னொரு ஸ்லீவ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்று நம்ம அட்டாச் பண்ணதை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்று மட்டும்தான் நான் காமிச்சிருப்பேன். இன்னொன்று தைக்கிறதுக்கான டைமிங் இதில் வந்து வரல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இதே அளவு அது லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு தைச்சோம் அடுத்தது ரைட்டில் தைக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வைக்க போகிறேன். அடுத்தது வந்து ஸ்லீவுக்கும் முதுகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
அந்த ரன்னிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, 2 லைன் வரும் இல்லையா, அந்த ஸ்டோன் வச்சு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காம்பினேஷனில் வர ப்ளவுஸு. அதனால் அவங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கிற அந்த கல்லே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது வந்து நிறைய தடவை வீடியோவில் போட்டுட்டேன், ஸ்டோன் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஸ்டோன் வைக்கிறீங்க அப்படின்னா தையலை கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து கரெக்டாக அழகாக ஈவனாக மிஷின்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு பேக் சைடை திருப்பி ஒரு அயனிங் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் ப்ளவுஸோடையே நல்லா செட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் முடிச்சாச்சு, ப்ளவுஸும் நான் முடிச்சிட்டேன். ஸோ ப்ளவுஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டா தான் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தச்ச ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ்லேருந்து ஏபெக்ஸ் பாயிண்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் வந்து அந்த பாயிண்ட்டோட அளவை நம்ம செக் பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து கப்பு வச்சு கூட நீங்கள் வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து பேடட் இருக்கு இல்லையா, அந்த பேடட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து அளந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்காகவே நான் வந்து என்கிட்ட இருந்த 30 சைஸ் அளவு உள்ள ஒரு பேடர் இருக்கு இல்லையா, அந்த அளவு வச்சு நான் வந்து அந்த கப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். இது கொஞ்சம் பிராண்டடான கப்புன்றதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டுலாம் இருக்காது, ஆனால் ஷேப் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ இதுதான் இதோட அளவு. இவங்க இந்த 30ஓட அளவோடது தான் அந்த கப்பு. பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருந்தது. சைட்லாம் பார்த்திங்கன்னா க்ரீசஸ்லாம் வரல, கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அளவுகளை கரெக்டாக மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபெக்ஸ் பாயிண்ட் வந்து 9 பாயிண்ட் உயரம் வச்சுருந்துருந்தேன். ஸோ இதில் வந்து சென்ட்ரு இதை வந்து யாருமே அளக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுகளை நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் அளந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து சென்டரில் நம்ம வந்து போடுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அளவு அளக்கும் போது அளந்தாலும் இந்த அளவு தான் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து வந்திருக்கு. இந்த அளவு ப்ளவுஸ் வந்து 30 இன்ச்சஸ் அளவு உள்ள ப்ளவுஸு. அவங்களுக்கு வந்து சென்ட்ரு ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க்கு. ஸோ இப்படி குறுக்கால வச்சு இப்போ நான் டேப் வச்சுருக்கோம்ல அதே மாதிரி அளந்திங்கன்னா எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருதோ உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு அளந்து பாருங்கள். ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அளப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி போடும்போது அவங்களுக்கான அந்த பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட்டில் சொல்லி தருவாங்க. ஸோ இது வந்து நிறைய வீடியோவில் வந்து நம்ம சொல்லும்போது ஸோ வந்து மென்ஸ் டெய்லராக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் லேடிஸ் டெய்லருன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அபெக்ஸ் பாயிண்ட்டை வந்து நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இவங்களோட சென்ட்ரு டாட்டோட உயரத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.